கடந்த சில நாட்களாக, அதாவது ஒரு ஒரு 2 நாட்களாக சமூக ஊடகங்கள்ல ஒரு தகவல் வந்து பகிரப்பட்டுட்டு இருந்துச்சு சரண்யா. அது நீங்கள் நான் இதை பார்த்துட்ருக்க யாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதாவது கிளிநொச்சி மலைப்பகுதியில் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஒரு முகாம், அதாவது அவர்கள் பயிற்சி விற்கிற ஒரு முகாம் இருக்கிறதாகவும், அங்கு வந்து வெடிகுண்டு தயாரிப்புகள் நடைபெறுவதாகவும் ஒருத்தர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தார். நாங்கள் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு சின்ன கிளிப்பை இப்போ பார்த்துட்டு வரலாம். තත්තු තුනක් හදලා මොකද්ද මේ කරන්නේ? මිනිස්සු 100ක් 150ක් වැඩට එනවා කියලා එනවලු. මේක LTT කඳවුරක් කරන්න යනවද? මේකේ බෝම්බ නිෂ්පාදනය කරන්න යනවද? එහෙම තමයි මේ. அப்போ நீங்கள் பார்த்த இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதில் வந்து தன்னை மனித உரிமைகள் ஆணைக்குழு உண்டு, அதாவது இலங்கையில் இருக்க அந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு இல்லை, இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கண்டங்களுக்கு இடையிலான மனித உரிமைகள் ஆணைக்குழு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுண்ட இறைவேற்று பணிப்பாளர்னு தன்னை அடையாளப்படுத்திட்டு ஒருத்தர் தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்கிறாரு. பல விடயங்களை சொல்கிறாரு. இந்த இப்படி ஒரு முகாம் இருக்குது, இந்த முகாமில் வந்து வெடிகுண்டு தயாரிப்புகள் இடம்பெறுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இப்போ சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு தன்மை நிலவிட்டு வருது. இது வந்து நாங்கள் முதல்ல என்ன சொல்லணும்னா, தமிழ் ஊடகங்களில் இப்போ தான் வந்துட்டுருக்கு. சிங்கள மொழியில் பார்க்கும்போது இது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுக்குது. காரணம், நாங்கள் 30 வருட காலத்தை தாண்டின ஒரு யுத்தத்தை நிறைவு செய்துட்டு இப்போ நிம்மதியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் திருப்பி இது உருப்பெறுதா அப்படின்ற ரீதியில் வந்து சிங்கள மக்கள் மத்தியில் இது வந்து ஒரு பெரிய பூதாகரமாகவே இந்த பிரச்சனை பேசப்பட்டுச்சு. அப்போ நாங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இவர் சொன்ன விடயங்கள் உண்மையிலையுமே பனை பிரதேசத்தில் அப்படி ஒரு முகாம் இருக்குதா, அப்படி ஒரு தொழிற்சாலை இருக்குதா அப்படின்றது சம்பந்தமாகவும், இது தொடர்பில் போலீஸ் தரப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க, மற்றது இது சம்பந்தமாக தகவலை தெரிவித்த அந்த நபர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது இன்னைக்கு நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தொடர்ந்து பேசலாம். என்ன சரண்யா? ஆமாம் சுஜி, இப்போ உண்மையாலுமே பார்த்தா இந்த பதிவுகளை பார்க்கும்போது அனைவருக்கும் வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இது வந்து ஒரு பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு முடிந்த ஒரு விடயம் மறுபடி தலை தூக்குது அப்படின்னு சொன்னால் யாருமே பயப்பட தான் செய்வாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட நபர், அவருடைய பெயர் சங்கீத் ஜெயசேகர். இவர் தான் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்படுத்தி இந்த நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். குறிப்பாக இவர் சொன்ன விடயங்கள் என்ன இருக்குன்னு சொன்னால், பளை காட்டுப்பகுதியில் சுமார் 49 ஏக்கர் காடு அழிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அழிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் இந்த காடு அழிக்கப்பட்டு அங்கே ஒரு கட்டுமான பணியுமே வந்து நடைபெறுது. அதற்கு வந்து உள்ளூராட்சி சபைகளோட அனுமதியோ, அதே மாதிரி குறித்த எந்த ஒரு அரசாங்க அதிகாரிகள் அனுமதியோ இல்லாமல் தான் இந்த கட்டுமான பணிகள் இடம்பெறுது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக வந்து பல விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார். அதில் குறிப்பாக வந்து அந்த பகுதியில் வர்ற சில சிங்கள மக்கள் இருக்கிறாங்களாம், அவங்களுமே வந்து இங்கே வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி எல்டிடி அமைப்பு வரப்போகுது அப்படின்ற அச்சத்தை வந்து தெரிவித்திருந்ததாகவும், இதற்கு எதிராக வந்து இந்த வனத்துறை அதிகாரிகள் இவர்கள் இந்த குறிப்பிட்ட நபருக்கு எதிராக 7 வழக்குகளை பதிவு செய்திருப்பதாகவும் தான் அவர் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருந்தார். ஆகவே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை தொடர்ந்து தான் பல விடயங்கள் வந்து பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக சமூக வலைத்தளங்களையும் இந்த விடயம் ஒரு அனைவராலும் பகிரப்பட்டு வருகின்ற, அதே மாதிரி அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் அவர் இன்னொரு விடயமே தெரிவிச்சிருந்தார். இது தொடர்பாக பாதுகாப்பு பிரிவினருக்கும் அதே போன்று ஜனாதிபதிக்குமே வந்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்ததாகவும் இவர் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். என்ன சுஜி? நிச்சயமாக. அதோடு இப்போ நாங்கள் இது தொடர்பான உண்மையை ஆராயிற கட்டத்துக்கு வந்து சந்தர்ப்பத்தில் படைப்பகுதியில் வந்து வனப்பகுதி வந்து அழிக்கப்படுவதாகவோ அல்லது LTTE பயிற்சி முகாம் குண்டு தயாரிப்பு நிலையம் என அடையாளம் காணக்கூடிய ஏதும் ஒன்று இருப்பதாக எந்த ஒரு உத்தியோகபூர்வ அறிக்கைகளிலோ அல்லது ஊடகங்களிலோ இது தொடர்பான செய்திகள் இல்லை. காரணம், அப்போ இது உண்மைக்குமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிளிநொச்சி படைப்பகுதியில் உள்ள பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் எந்த ஒரு வகையான, அதாவது பொலிஸ்மா அதிபரிடம் நாங்கள் இது தொடர்பில் கேட்கும்போது பொலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய அவர்கள் தெரிவித்த ஒரு விடயம் தான். இவர் ஒரு பத்திரிகைக்கும் இந்த தகவலை வழங்கி இருக்கிறாரு. அதாவது இந்த பகுதியில் வந்து இப்படி எதுவுமே இல்லை, இது
இது சம்பந்தமான ஒரு போலியான தகவல் வந்ததன் அடிப்படையில் சமூக ஊடகங்களில் இந்த தகவல் பேசப்பட்டதின் அடிப்படையில் நாங்கள் நடத்திய விசாரணையின் போது இதில் வந்து பல ஏக்கர் நிலம் அளிக்கப்பட்டு பண்ணை ஒன்றும் ஆடை தொழிற்சாலை ஒன்றும் நடத்தப்பட்டு வருகிறதா அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அவர் தெரிவித்த கூடுதல் விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்கும்போது இங்கே வந்து 3 மாடி கட்டிடம் ஒன்றில் ஜுக்கி தையல் இயந்திரங்களை பயன்படுத்தி ஆடை தொழிற்சாலை நடத்தப்பட்டு வருவதாகவும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த தமிழ் வர்த்தகர் ஒருவர் இதனை நடத்தி வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மற்றும் அங்கு கற்றாழை உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் அந்த பண்ணையிலும் தொழிற்சாலையும் அப்பகுதியில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்டோர் பணியமர்த்தப்பட்டு இருப்பதாகவும் அந்த போலீஸ் மா அதிபர் வந்து தெரிவிச்சிருந்தார். மேலதிகமாக நாங்கள் பார்க்கும்போது இந்த பணிகள், அதாவது இந்த உரிமையாளர் மற்றும் அவருடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட காரணம் இந்த காடழிப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி, இது வனப்பகுதிகளில் நடைபெற்றதின் காரணமாக காடழிப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கு. இதனால் வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டவர்களினால் இவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த தகவல் வந்து உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி போலீஸ் மா அதிபர் தெரிவிச்சிருந்தார். மேலும் இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் CID மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல பயங்கரவாத முகாமாக சித்தரித்து பரபரப்பை ஏற்படுத்த முயன்ற அந்த குறித்த நபர், அதாவது மனித உரிமைகள் ஆணைக்குழு, அதாவது இது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கண்டங்கள் கடந்த, அதாவது இன்டர்கான்டினென்டல் ஹியூமன் ரைட் கமிஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம். இது வந்து இலங்கையில் நாங்கள் சில நேரங்களில் மனித உரிமைகள் ஆணைக்குழுன்னு இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயலாளரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, இது ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம். அவங்க மூலமாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய அந்த நபர் தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் மா அதிபர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறாரு. மேலும் பளை பகுதியில் அதாவது நாங்கள் இது தொடர்பில் பளை போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொண்டு வினவிய போது பளை பகுதியில் வந்து அந்த மாதிரி ஒரு காடழிப்பு இடம்பெறலை அப்படின்னும் அங்கே LTT முகாம்கள் எதுவும் நடத்தப்படலைன்னும் அவங்களும் தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ நாங்கள் இது தொடர்பில் அப்போ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் இது தொடர்பில் பிராந்திய ஊடகவியல், ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு, அதாவது காடழிப்பு இடம்பெற்றிருக்கு, அதில் வந்து பயிற்சிகைகள் நடைபெற்றிருக்கு, ஒரு தொழிற்சாலை இருந்திருக்கு. இந்த சம்பவங்கள் உண்மை, ஆனால் அந்த LTT முகாம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே குறிப்பிடப்படலை. ஆகவே நாங்கள் இது தொடர்பில் இந்த LTT முகாம் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் தானே, எதுக்கு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் நாங்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருந்தோம். அப்போ நாங்கள் இது தொடர்பில் பிராந்திய ஊடகவியலாளர்களை தொடர்பு கொண்டு வினவிய இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க தெரிவித்த ஒரு விடயம் என்னன்னா, இந்த சம்பவம் முதல்ல இடம்பெற்றது வந்து பளை பகுதியில் இல்லை, கிளிநொச்சி மாவட்டத்தில் அக்கராயன் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் இது இடம்பெற்றதா பிராந்திய ஊடகவியலாளர்கள் எங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க தெரிவித்த இன்னொரு விடயம் என்னன்னா, இந்த பகுதியில் வந்து குறித்த நாங்கள் சொன்ன ஒரு நபருக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை சுற்றி இருக்கிற வனப்பகுதி அழிக்கப்பட்டு அதாவது நிலத்தை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, அதை எங்களோட இடத்த நாங்கள் துப்புரவு செய்கிறோம் அப்படின்ற சொல்கிற போர்வையின் கீழ் சுற்றி இருக்க வனப்பகுதி அழிக்கப்பட்டதாகவும் அந்த சம்பவம் தான் பளை பிரதேசத்தில் இடம்பெற்றதா தவற சமூக ஊடகங்களில் பகிரப்படுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் இது தனியார் காணி ஒன்றை, நான் முதல்ல சொன்ன மாதிரி தனியார் காணியை சுத்தம் செய்கிற போர்வையில் தான் இந்த வனப்பகுதி அழிக்கப்பட்டிருக்கு. அதேவேளை அந்த இடத்தில் ஏற்கனவே அந்த கட்டிடம் ஒன்று இருந்ததாகவும் அங்கு விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் நோக்கிலேயே இந்த துப்புரவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த காணியை துப்புரவு செய்யும் பணிகளில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் LTT உறுப்பினர்கள் சிலரும் ஈடுபட்டிருந்ததாக நாம் மேற்கொண்ட விசாரணையின் போது பிராந்திய ஊடகவியலாளர்கள் மாத்திரம் இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயுமே அங்கே புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தின் உறுப்பினர்கள் வேலை செஞ்சாங்களா அப்படின்னு சொன்னால் நாங்கள் பிராந்திய ஊடகவியலாளர்கள் இதை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது சம்பந்தமாக நாங்கள் போலீஸ் மா அதிபர் கிட்ட கேட்கும்போது அவ்வாறான ஒரு விடயம் வந்து அறிக்கையிடப்படலை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க.
அங்கே வந்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வேலை செய்தது உண்மைதான். ஆனால் அவங்க வந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லி எந்த அறிக்கையும் வெளியாகலை அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புலேருந்து எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் பிராந்திய ஊடகவியலாளர்கள் மூலம் இது வந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட சில விடுதலை புலி இயக்கத்தினர் அங்கே வேலை செய்ததாக குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. மேலும் அங்கே வந்து அந்த காணியில் வந்து கற்றாழை உள்ளிட்ட பல பயிற்சிகளை மேற்கொள்ளும் பண்ணை ஒன்று நடத்தப்பட்டு வருவதாகவும் அங்கு பணியாற்றுவதற்கு பெரும்பளவானோர் வருகை தந்திருந்ததாகவும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ இந்த சம்பவம் தொடர்பாக எங்களுக்கு பிராந்திய ஊடகவியலாளர்கள் இவ்வாறான ஒரு தகவலை தான் வழங்கியிருந்தாங்க. ஆகவே சுஜி, இந்த பிரச்சனைகள் வந்து சூடு பிடிச்சு கொண்டுட்டு இருக்கக்குள்ள இந்த ஆய்வு நம்ம மேற்கொள்ளக்குள்ள குறித்த நபரான சங்கீத் ஜெயசேகர் அவர் கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். ஆனால் நம்ம ஆய்வு மேற்கொள்ளக்குள்ள அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சொல்லியிருந்த சில விஷயங்களையுமே வந்து நம்ம இங்கே நாங்கள் வந்து இந்த ஒரு விஷயம் தெரிவிக்கணும். இவர் கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். நாங்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டது அதற்கு முன்னரான காலப்பகுதியில் அந்த டைமில் தான் நாங்கள் அவரை தொடர்பு கொண்டு இந்த விடயங்களை அவர் தரப்பு விடயங்களை நாங்கள் கேட்டறிந்திருந்தோம். ஏதுங்கன்னு சொன்ன மாதிரி தான் சிலர் நினைக்கலாம் மாதிரி தான் கைது செஞ்சுட்டாங்க, எப்படி தொடர்பு கொண்டுன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, பழையன குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த குறித்த பகுதி அக்கராயன் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்டது. பலை என்ற பெயர் போலீஸ் பிரிவை அடிப்படையாக கொண்டு பயன்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லியும் இந்த சம்பவம் அக்கராயன் குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருந்தார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த அக்கறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வனப்பகுதியில் 3 மாடி கட்டடம் இருக்குது அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி இந்த எல்டிடி அமைப்பை மேலே கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த விடயங்கள், அதாவது ஆயுதங்களை தயாரிப்பதற்காகத்தான் இந்த கட்டடங்கள் அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவருக்கு தோன்றுவதாகவும் தான் அவர் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வனப்பகுதியை அழிக்கிற நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்க போது எஸ்டிஎஃப் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதும் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தவர்கள் குழப்பமான முறையில் நடந்து கொண்டதாகவுமே வந்து அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக வன அதிகாரிகள் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் பதிவுகள் மற்றும் ஆதாரங்களும் தம்மிடம் காணப்படுவதாக குறித்த நபர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எங்களுக்கு சில புகைப்படங்களையுமே அனுப்பி வைத்திருந்தார். குறித்த புகைப்படங்களை தற்போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயுமே வந்து ஒரு பில்டிங் ஒன்று காணப்படுது. அதே மாதிரி சில இடங்களில் வந்து இந்த வன அழிப்பு இடம்பெற்றிருக்கிறதையும் வந்து உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம், அதில் குறிப்பாக நாங்கள் பார்க்கும்போது அந்த மேலே ட்ரோன் ஷாட் ஒன்றில் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து சில பகுதிகள் எரிக்கப்பட்டிருக்கு. சில பகுதிகளில் வந்து அந்த அவருடைய இடம் என்று சொல்கிற பகுதி வந்து முற்றாக இடமாகவே காணப்படுது. மற்ற சைடில் நாங்கள் பார்க்கும்போது சின்ன பயிற்சிகை ஒன்று இருக்குது. அதில் அந்த சின்ன பில்டிங் ஒன்று இருக்குது. அதில் அங்கிட்டு இருக்க சில பகுதிகள் எரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது மூலமாக வன அழிப்பு, அதாவது காணழிப்புகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த படங்களுடனோடாக எங்களுக்கு தெரிகிறது. மற்றும் இந்த கண்டங்களுக்கு இடையிலான மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் 2026 ஜூலை 31ஆம் தேதி ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு பிரிவுக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதாவது அவங்க இந்த விடயங்கள் எல்லாம் தெரிவித்து, அதாவது 39 முதல் 45 ஏக்கர் வரையிலான பரப்பளவு கொண்ட காணி பலவந்தமாக ஆக்கிரமிக்கப்பட்டு கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் ஒரு பகுதியில் 3 மாடிகளை கொண்ட கான்கிரீட் கட்டிடம் ஒன்றும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டு நாங்கள் இவ்வளோ நேரம் கதைச்ச விஷயங்களையும் அதில் தெரிவித்து அவங்க ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கடிதத்தையும் அவங்க எங்களுக்கு அந்த கடிதத்தின் ஒரு பிரதியை எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. அப்போ அதையும் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான விசாரணைகள் இடம்பெற்றிருக்கு. அதோட நாங்கள் இந்த சம்பவம் தொடர்பான ஆதாரங்களாக இருக்க பி அறிக்கை, அதாவது நீதிமன்ற பி அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள சில விடயங்களையும் நாங்கள் இப்போ பார்க்கலாம். அதாவது இந்த சம்பவம் தொடர்பான ஆதாரங்களாக அவங்க எமக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பி அறிக்கைகளை நாங்கள் ஆய்வு செய்த போது வன அதிகாரியினால் இந்த வழக்குகள் எதற்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்பதையும் நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். இதன் போது இந்த வழக்குகள் அக்கராயன் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்தல், வன அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் அங்கு அனுமதியின்றி கட்டுமான பணிகளை மேற்கொள்ளுதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பிரதான சந்தேக நபர் மற்றும் அவருக்கு ஆதரவளித்தவர்களுக்கு எதிராக கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அக்கராயன் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் முக்கொம்பன் கிராம எல்லைக்கு அருகிலுள்ள கண்ணகிபுரம் பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வன நிலத்தை சட்டவிரோதமாக அழித்து கான்கிரீட் தூண்கள், தகடுகள், முள்வேலிகளை அமைத்ததுடன் பல கட்டிடங்களை நிர்மாணித்து வந்ததாகவும், கண்ணகிபுரம் மேற்கு பகுதியில் வசிப்பவராக அடையாளம் காணப்பட்ட பிரதான சந்தேக நபருக்கு எதிராக
ஆரம்ப கட்ட வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த பி அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது இந்த பி அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இந்த உத்தியோகபூர்வ அறிக்கை, இந்த பி அறிக்கைன்றது இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது இதில் எந்த இடத்துலையுமே எல்டிடி அமைப்பு அல்லது குண்டுகள் ஆயுதங்கள் தயாரித்தல் தொடர்பாக எந்த ஒரு குறிப்பும் இல்லை. அதாவது பயங்கரவாதம் சம்பந்தமான எந்த ஒரு குறிப்பும் இல்லை. அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது வன அழிப்பு, இது சம்பந்தமான சட்டவிரோத கட்டிட நிர்மாணம், இது சம்பந்தமான விடயங்கள் மட்டும்தான் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இப்படி ஒரு நீதிமன்ற உத்தியோகபூர்வ அறிக்கையிலே இந்த விஷயம் இல்லைன்னா இது எப்படி ஒரு முகாம் ஒன்று தயாரிக்கிறாங்க? இது ஒரு குண்டு அதாவது வெடிகுண்டுகள் தயாரிப்பு நிலையம், தொழிற்சாலை ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு பரபரப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இப்படி உத்தியோகபூர்வ அறிக்கைகள்லேயே இல்லாத விடயம் எப்படி வெளிவந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை பெரிய ஒரு பூதாகரமாகவே வெடித்திருக்குன்னு சொல்லணும். அந்த உத்தியோகபூர்வ அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்ட, அதாவது இவங்க எதுக்காக வழக்கு தாக்கல் செஞ்சாங்கன்னு குறிப்பிடப்பட்ட சில முக்கியமான விடயங்களை நாங்கள் இப்போ பார்க்கும்போது, பாதுகாக்கப்பட்ட வனநிலங்களை சட்டவிரோதமாக பலவந்தமாக ஆக்கிரமித்தல், பாலை மற்றும் வீரா போன்ற பெருமதி மிக்க மரங்களை வெட்டுதல், மரக்கட்டைகளை வைத்திருத்தல் மற்றும் வனப்பகுதியை அழித்தல், அனுமதியின்றி கான்கிரீட் தூண்கள், முள்வேலிகள், செங்கல் கட்டிடங்கள் மற்றும் தற்காலிக வீடுகளை அமைத்தல், பெக்கோ இயந்திரங்கள், டிராக்டர்கள் மற்றும் பிற வாகனங்களை அனுமதியின்றி பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளுக்குள் கொண்டு சென்று பயன்படுத்துதல், வனப்பகுதியின் சில பகுதிகளுக்கு தீ வைத்தல். இந்த குற்றச்சாட்டுக்கள் தான் அவர் அந்த குறித்த நபர் மீது, அதாவது அந்த வனப்பகுதியை அழிப்பு செய்த, அதாவது அங்கே ஒருத்தருக்கு இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த இடம்பெற்ற ஒரு வர்த்தகர்னு சொல்லப்படுற அந்த நபர் மீது வனத்துறை அதிகாரிகள் போட்ட வழக்கில் குறிப்பிடப்பட்ட குற்றங்கள் தான் இது. ஆமாம், இது சாதாரணமாக ஒரு சிவில் குற்றவியல் வழக்காகத்தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. ஆமாம். அது மாத்திரம் இல்லாமல் சொல்லி இப்போ இந்த 9 பேரை கைது செய்த நடவடிக்கையுமே வந்து கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி அன்று அரங்கேறியிருந்தது. இதற்கு காரணம் வந்து கடந்த வருடமே இவர்களுக்கான வழக்குகள் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அதையும் மீறி இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா மறுபடியும் பெக்கோஸ் கொண்டு போய் மறுபடியும் இந்த காடழிப்பு சம்பந்தமான விடயங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் வனத்துறை அதிகாரிகள் போலீஸார் சென்று இது முறைகேடான விடயம்னு சொல்ல போகும்போது தான் இரு தரப்பினருக்கும் இடையில் வந்து முறுகல் ஏற்பட்டிருக்குது. இந்த முறுகல் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் தான், அதாவது வனத்துறை அதிகாரிகளையும் தாக்கியிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த குறித்த 9 நபர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ இதுவுமே வந்து அந்த முறுகல் நிலையால் ஏற்பட்ட கைதை தவிர இது வந்து இந்த ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகளால் ஏற்பட்ட கைதாக வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் கருத முடியாது. எனவே இந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்களும் பல்வேறு விடயங்களை எமக்கு தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக குறித்த பகுதியில் 21 ஏக்கர் நிலப்பரப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு கட்டிடம் ஒன்று காணப்படுவதும் உண்மைதான் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே சந்தர்ப்பத்தில் அந்த கட்டிடத்தில் ஆயத்த ஆடை தொழிற்சாலை ஒன்று நடத்தப்பட்டு வருவதுடன் அதற்கு மேலதிகமாக கற்றாழை மற்றும் ஏனைய பயிர் செய்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் சுமார் 100 பணியாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். அது மாத்திரமன்றி இந்த வனப்பகுதியை அழித்தமை தொடர்பாக தற்போது குறித்த நபருக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், அது மாத்திரமன்றி இந்த காணியின் உரிமையாளராக முன்வரும் நபர் குறித்த காணியின் மீது தமக்கு உரிமை இருப்பதாக கூறியுள்ளார். எனினும் வன அதிகாரிகள் தரப்பில் இந்த பகுதி வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்து குறித்த நபருக்கு எதிராக பல சந்தர்ப்பங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு எனக்கு தெளிவுபடுத்தியிருந்தனர். ஆமாம், இந்த விடயம் தொடர்பில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் போது கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி வந்து அமைச்சரவை பேச்சாளர் வந்து அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் கருத்தை தெரிவிச்சிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தெரிவித்த விடயம் வந்து பலை அக்கராயன் வனப்பகுதியில் வந்து எல்டிடி பயிற்சி முகாம் அல்லது ஒரு குண்டு தயாரிப்பு தொழிற்சாலை எதுவும் இருப்பதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படுற தகவல் வந்து முற்றிலும் தவறான போலியான தகவல் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தார். அவர் தெரிவித்த அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்ட இன்னொரு விடயம் என்னென்னா,
2025ஆம் ஆண்டு முதல் இப்பகுதியில் வந்து ஒரே விஷயம்தான் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அளிக்கப்படுவதாக தகவல்கள் பதிவாகி இருந்ததாகவும் 2026 ஜனவரி மாதத்தில் 3 மாடி கட்டிடம் தற்போது அது வந்து 4 மாடி கட்டிடங்களாக இருக்குதாம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதன் உரிமையாளரான தியாகராஜா குணதீபன் என்பவர் ஆரம்பத்தில் 10 ஏக்கர் நிலத்தையும் பின்னர் சுமார் 20 ஏக்கர் நிலத்தையும் அனுமதியின்றி அளித்து காடழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக அவர் தெரிவிச்சிருந்தார். இது தொடர்பான மேலதிக தகவல்களையும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் குறிப்பிட்டதுடன் இந்த தகவல் தொடர்பில் தவறான தகவல்களை வெளியிட்ட நபர் தொடர்பிலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். இவர் தெரிவித்த அடுத்த நாள் தான், அதாவது 19ஆம் தேதி குறித்த நபர், அதாவது இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய அந்த கண்டங்களுக்கு இடையிலான மனித உரிமைகள் ஆணைக்குழு அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தின் செயலாளர் கடந்த 19ஆம் தேதி வந்து கைது செய்யப்படுகிறார். இப்போ இது வரைக்கும் அப்டேட் வந்து இதுதான், இவளோட தான் நிற்கிது. அப்போ நாங்கள் அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? ஆமாம் சுஜி. அப்போ இந்த விஷயத்தில் இந்த குறித்த பிரச்சனை வந்து உண்மையாலுமே பயங்கரவாத நடவடிக்கைகள் தொடர்பான பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு சிவில் குற்றத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான். இப்படி சமூக ஊடகங்களில் வேறு விதமாக போயிருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்த மாதிரி இருந்தால் இந்த அக்கராயன் கிளிநொச்சி பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளை அழிக்கும் சம்பவங்கள் வந்து இப்போ நடக்கிறது இல்லை. இது வந்து ரொம்ப நாளாகவே நடந்துகிட்ருக்க விஷயம். அதுவும் இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் மட்டும் போயிட்டு இப்படி வனப்பகுதிகளை அழிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியும் கிடையாது. இது வந்து கிளிநொச்சி வன பாதுகாப்பு திணைக்களத்திற்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலை வந்த ஒரு பரந்தளவிலான ஒரு காரி பிரச்சனையோடு தொடர்புபட்ட ஒரு விடயம். குறிப்பாக வந்து 2026, அதாவது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திலும் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களால் பரிந்துரைக்கப்பட்ட சுமார் 10,821 ஏக்கர் காணிகளை மக்களுக்கு விடுவிக்குமாறு வன பாதுகாப்பு திணைக்களத்திடம் வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகம் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார். அதே சந்தர்ப்பத்தில் அந்த கூட்டத்தில் வன பாதுகாப்பு திணைக்களம் 10,821 ஏக்கரில் 10,088 ஏக்கர் காணிகளை மட்டுமே விடுவிக்க பரிந்துரைத்ததாகவும் முழுமையான 10,821 ஏக்கர் காணிகளையும் விடுவிக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர் வலியுறுத்தியதாகவும் சில தகவல்களும் காணப்படுது. எனவே இந்த சம்பவத்தை நாங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளும் போது சரண்யா, இதில் வந்து நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம், இந்த சம்பவத்தில் இது வரைக்கும் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத தான் நாங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஆமாம், ஏன்னு கேட்டால் இப்போ இதில் வந்து ஒருத்தர் இப்படி ஒன்று நடக்குதுன்னு சொல்கிறாரு, இன்னொருத்தவங்க அங்கே வேற ஒன்று நடக்குதுன்னு போலீஸ் தரப்பு மற்றும் பாதுகாப்பு தரப்புகள் வந்து அப்படி தெரிவிக்கிறாங்க. எனவே நாங்கள் இது வரைக்கும் இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் தெரிவிக்கிறோம். ஆனால் குறித்த நபர், அதாவது அந்த கண்டங்களுக்கு இடையிலான மனித உரிமைகள் ஆணைக்குழு எனப்படும் தனியார் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் சங்கீத் ஜெயசேகர அவர் வந்து தெரிவித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த விடயங்கள் தான் இவ்வளவு தூரம் பரபரப்பாக இருக்குது. ஆனால் அவர் தெரிவித்த மாதிரி நாங்கள் பார்த்த நீதிமன்ற அறிக்கைகளாக இருக்கட்டும், போலீஸ் வழங்கிய அறிக்கையாக இருக்கட்டும், பிராந்திய ஊடகவியலாளர்கள் தெரிவித்த விடயமாக இருக்கட்டும், இங்கே வந்து எல்டிடியினரை இந்த முகாமோ இல்லைன்னா வெடிகுண்டு தயாரிப்பு தொழிற்சாலைகளோ இல்லை அப்படின்றது வந்து தெளிவாகுது. ஆனால் இங்கே ஒரு பண்ணை நடத்தப்பட்டிருக்கு, இங்கே ஒரு காடழிப்பு இடம்பெற்றிருக்கு, சட்டவிரோத செயற்பாடுகள், அதாவது சட்டவிரோதம்னு சொல்லும்போது பெருமதிமிக்க மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு, சட்டவிரோத கட்டிட நிர்மாணங்கள் இருக்குது. இது மாதிரியான பிரச்சனைகளோடு அந்த வனப்பகுதியில் பல வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கைகளையும் தெரிவிக்கப்படலை. இந்த இடத்துல வந்து ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஒரு முகாம் இருக்கிறதாகவோ ஒரு வெடிகுண்டு தயாரிப்பு தொழிற்சாலை இருக்கிறதாகவோ எங்கும் தெரிவிக்கப்படலை. இதுவரைக்கும் தெரிவிக்கப்படலை. இதுவரைக்கும் இருக்கிற விஷயங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தகவல்களை வழங்கியிருந்தோம். இறுதியாக அந்த தகவல்களை வழங்கி, அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்ன அந்த நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இனி வரும் காலத்தில் இந்த வழக்கோடு தொடர்புடைய சம்பவங்களில் எப்படியான மாற்றங்கள் வருதோ அது வச்சு நாங்கள் அதனோடு தொடர்புபடுத்தி நாங்கள் இது தொடர்பில் மேற்கொண்ட ஆய்வறிக்கையும் தொடர்ந்து புதுப்பிக்க காத்திருக்கிறோம். எனவே நீங்கள்
இப்போ நாங்கள் செய்த இந்த ஆய்வு தொடர்பான இந்த நிகழ்ச்சி தொடர்பில் நாங்கள் கதைச்ச இந்த விடயங்கள்ட முழுமையான ஆய்வறிக்கையை வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபேக்ட் கிறிசென்டோ ஸ்ரீலங்கா தமிழ் அப்படின்ற எங்களோட இணையதளத்துக்கு செஞ்சீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இது போன்ற எதுவும் உங்களுக்கு சந்தேகமான விடயங்கள், அதாவது நீங்கள் இது பொய்யா இருக்கலாம், இது உண்மையாக இருக்குது அப்படின்ற ஏதாவது விடயங்கள் உங்களோட ஃபீடுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் அது தொடர்பான உண்மையை கண்டறியணும்னு நினச்சிங்கன்னா அதை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். 0721414696 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் அவற்றை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம் சுஜி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் உண்மை அறியாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம். இப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த விடயத்தை வந்து பிழையான முறையில் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. எனவே இது போன்ற விடயங்களை வந்து எங்களுடைய சமூக ஊடக பக்கங்களான யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்திலும் காணக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாது எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் ஃபேக்ட் கிறிசென்டோ ஸ்ரீலங்கான்னு காணப்படுது. அதேமாதிரி நீங்கள் ஃபாலோ செஞ்சு வச்சுட்டீங்களா இருந்தால் மும்மொழிகள்லேயும் இது தொடர்பான விடயங்களை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.